என்னடா நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு ப்ரொஃபசர் வர போறாராம். வரட்டுமே. பழைய ப்ரொஃபசரை கிண்டல் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சுடா. எதுலயும் ஒரு சேஞ்ச் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? யாருக்குமா இந்த கிஃப்ட்? புதுசா வர போற ப்ரொஃபசருக்கு. பாத்தியாடா, ப்ரொஃபசர் வந்த உடனே அதுக்கு கிஃப்ட் கொடுத்து காக பிடிக்க பாக்குறாங்க. என்ன கிஃப்ட்? அது சஸ்பென்ஸ். எனக்கு தெரியாது சஸ்பென்ஸா? அட காந்தி, இந்த பாருமா, இவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க. வரப்போற ப்ரொஃபசருக்கு இதை பிரசன்ட் பண்ண நம்மள எல்லாம் 10ஆம் பஸ்ஸில் நினைப்பாரு. மாணவர்களே, நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலன்னா உங்களையே நீங்க மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களை பெத்த தாய் தந்தை, நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. என் பேர் பாலசுப்ரமணியன். உங்க பேரையும் தெரிஞ்சுக்க. ஆனந்த். எஸ் சார். அருண். எஸ் சார். பாரத். எஸ் சார். பாக்யலட்சுமி. எஸ் சார். அந்த காந்தி சிலை உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார். நன்றி நன்றி. மார்னிங் சார். இந்த ஒரு ஃபார்ம் கொடு. பாரத கொடுக்காதே. கியூல நிக்க முடியாது. என்னடா செய்வீங்க? ஓய் ரகுபதி, நாங்கெல்லாம் மரியாதையா கியூல நின்னு ஃபார்ம் வாங்குறோமே, நீ நின்னு வாங்க வேண்டியதானே? கியூல நிக்க நான் ஒன்னும் உங்களை மாதிரி அன்னக்காவடி ஸ்டூடெண்ட் இல்ல. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த காலேஜை கட்டுறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன். நீ பெரிய சுண்டக்கா வரத எனக்கு என்னடா? வாடா லைன்ல இல்லடா. ஏய், என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை என்ன செய்யறேன் பாரு. சரிதான் போட. நான் யாரு தெரியல? ப்ரொஃபசர் பாலு தம்பி. சும்மா கிழிச்சிடுவேன். வணக்கம். டிக்கெட் எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில்! எங்க கெட்டு போன மாதிரி ஏற்க கெட்டு போச்சு. போங்க. ஏமாப்ள லேட்டு. ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா, இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ள, எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். என் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணா சொன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டியை எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுங்க பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாகட்டும். ஐ அம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. மாப்பிள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். ம். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம் சார், ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார். இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சரி. அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப் பெரிது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. ஏய், என்னடா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் கேண்டீனை ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாராம். அதனால என்ன? அதனால என்னவா, இனிமே கடன் சொல்லக்கூடாதான், உடனே பணம் கொடுக்கணுமா? டெய்லி எப்படி எங்களால பணம் கொடுக்க முடியும்? மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது. நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதை நிறுத்தினா எப்படி? கஷ்டம் தான். கழகால பசங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க தான் கேண்டீன் புது கான்ட்ராக்டர்? நான் தான். என்ன விஷயம்? இனிமே கேண்டீன்ல கடன்ல கேஷ் தான் சொன்னீங்களாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார், இது தொழிற்சாலை இல்ல, காலேஜ். காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு மாசம் முதல் வாரத்துல தான் மணி ஆர்டரே வரும். அதனால நீங்க பழைய பழக்கத்தை மாத்தாம கணக்கு வச்சுங்க. அப்படி எவனாவது பணம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மிஸ்டர் ராஜு, உங்களை பத்தி ஏற்கனவே ரகுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. இது பாருங்க சார், நான் மிரட்டல, நீங்க தான் என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க. மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன். எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார். இங்கேயே இப்பவே வச்சுக்கலாமா? இங்க வேண்டாம், காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, வரட்டுமா? ப்ரொஃபசர் பாலு தம்பி சீ விடுவேன். தைரியசாலிதான். தகராறு தீர்த்துக்கிறதுக்கு சொன்னபடி வந்துட்டியே. எந்த தகராறையும் நேரடியா சந்திக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணு அடிக்கிறதுக்கு எங்க குருவா நானே போதுமே. இவன் கூட தனியா நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சிட்ட, நீ சொன்னபடி எல்லாருக்கும் கடன் கொடுப்பேன். தோத்துட்ட, கேண்டீன்ல மாவாட்டணும். நல்ல சவால் தான். உண்டி குண்டிய எல்லாரும் பின்னாடி இருக்க, இவனை மாவாட்ட வைக்கிறேன். ராஜு, என்ன இதெல்லாம்? ராஜு, வன்முறையில ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அழிச்சிடுவான், தானும் அழிச்சிடுவான். வா, வீட்டுக்கு போலாம். அண்ணே, இவனுங்க எனக்கு எல்லாமே தெரியும். நான் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். வா. ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடன் யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள.
வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீத்துறேன். என்ன மாப்பிள்ள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. அம்மா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ணை பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விஷல் அடிச்சிடுவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் வேற கெட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. பிரபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. அடா, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே. அது மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற. மாமா, சுமதி பார்க்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு. வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுறா தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக். நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him.
வெள்ளைக்கார வெள்ளைக்காரனா இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்களேன், நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக.
பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. ஆ? என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிக்கிறீங்க? ஐயோ அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா BA பாஸ் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் எப்படியே நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவங்க உயிரே கொடுக்குறேங்கிறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடியா நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேலிருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. கை கீழ இருக்கட்டா? சரிங்க. சுமதி, சுமதி, சுமதி. நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். பேர் என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. ஆடேங்கப்பா தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டுக்கு டெங்கிட்டுக்குன்னு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, Dress மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கயே, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணி? இது போம்பு. ஏதாவது Dress எடுத்து எஸ் எஸ் பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட்னா உங்களுக்கு. அடேங்கப்பா பிரமாதமா இருக்கு. அருமையான போடுங்க. எப்போ வாங்குனேன்? ஐயோ இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம்? டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான்ப்பா அழகு. அண்ணே நீங்க சும்மா இருங்க, போய் போட்டுட்டு வாங்க. இல்ல நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இதை போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். கம் ஆன். கம் ஃபாஸ்ட். Ladies and gentlemen, மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். அதோடு
என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா பெரியாளுங்க நீங்க. இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய். 5100, 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 7000 ரூபாய். 7500. 7500 ஒரு தரம். 7500 ரெண்டு தரம். 10000. 10000 ஒரு தரம். 10000 ரெண்டு தரம். 11000. 15000. 15000 ஒரு தரம். 15000 ரெண்டு தரம். 15000 மூணு தரம். சுமதிக்கு சொன்னா இன்னொன்னு உறைஞ்சு கொடுப்பா. வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா. இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்கினா எப்படி மூச்சு விட முடியும்? எங்க போயிருப்பா? யாருக்கும் தெரியாமல் நட்ட நடுராத்திரியில் தண்ணி அடிக்கும் தடி பசங்களே, பீருக்கும் பிராந்திக்கும் பட்டைக்கும் ஜிஞ்சருக்கும் பேயாலைகின்ற பித்தர்களே, படித்து பேரெடுக்கும் பொன்னான வாலிபத்தை குடித்து கெடுப்பதுதான் நீதியோ நியாயமோ? யாரு யாரு இந்த கிழமை யாரு? அட நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு. ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீத்த ஆளுதானே பொதுவா பொதுவா. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீத்த ஆளுதானே பொதுவா பொதுவா. தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி, அங்க அண்ணன் உண்டு ஒன்ன நம்பி நம்பி. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்டம் பெங்கல கம்பிடு. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்டம் பெங்கல கம்பி. உன்னாட்ட நாடி தளராத பாடி, என்னாட்ட எதிலும் நீ மூதன. சொன்னாலே கேளு வயசான ஆளு, பின்னாலே போய் நீ கூடணும். முந்திக்கிற உன்னையும் கூட வைப்பேன் நீ. இந்த காலம் நானும் அந்த காலம். பழைய சங்கதியும் உங்க அப்ப பாட்ட சங்கதியும், அடடட எதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு இளமை எங்கிருக்கு? அட அவுத்து விட்ட காளைய போல் அலைய கூடாது, ஒரு கவுத்த கட்டி அடக்கி வைக்கும் காலம் வந்தா என்ன செய்வ? யாரு யாரு இந்த கிழமை யாரு? நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா.
அம்மாடி பார்த்தா சரியான தாத்தா சும்மாவும் நீங்க அழகாதுங்க காலேஜ் கிளாஸ் இல்லாம போனா கண்ணாடி கிளாஸ தூக்காதீங்க கல்லூரிக்கு நாங்க செல்ல பிள்ளை கட்டடிச்சா ஒரு கேள்வி இல்ல வளர்த்து விட்டவனும் உன்னை இங்க படிக்க வச்சவனும் எத்தனைய கனவு கண்டிருப்பான் என்னென்னவோ நினைவு கொண்டிருப்பான் அட இளமை இப்போ இருக்கிறப்போ வெளுத்து கட்டாம தலை நறக்கிறப்போ தடி எடுத்து நடக்கிறப்போ என்ன செய்ய யாரு யாரு இந்த கிழமை யாரு அந்த நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா ஆடு வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி இங்கே அண்ணன் உண்டு உன்னை நம்பி நம்பி வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட வெங்கல கம்பீடு வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட வெங்கல கம்பி தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி இங்க அண்ணன் உண்டு உன்னை நம்பி நம்பிட்டே சாரிண்ணா தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும் இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவெல்லாம் சாப்பிடுறதுக்காக வெளியே அலைய வேண்டாம் நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன் அதை சாப்பிடு ராஜு இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன் தான் சந்தோஷமான மனுஷன் இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மறந்துடாத நீ புலிக்கு பிறந்தவன் பாப்பா உட்கார் ராஜு ரெடி ஆயிட்டானா வந்துட்டுக்கம்மா துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும் 1 மணி நேரம் ஆகுமா ஏன் ராத்திரி நீங்க சும்மா இருங்க ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா குடிக்கிறான் அவன் இல்ல மாமா அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல என்ன குழப்புற வரட்டும் வரட்டும் நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன் கேள்வி எடுக்கலாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ பிஏ பாஸ் பண்ணிருப்பானே அண்ணே குட் மார்னிங் மாமா குட் மார்னிங் அண்ணி குட் மார்னிங் டிஃபன் சாப்பிடல சும்மாவும் சாப்பிடலாம் தண்ணி போட்டும் சாப்பிடலாம் மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல உன் வாயை திறந்து ஊத்துனானா துப்ப வேண்டியதுதானே வாந்தி எடுத்துட்டேன் மாமா அண்ணி அண்ணே நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன் உண்ணாவிரதமே இருப்பேன் அண்ணி நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன் இனிமே அதை தொட மாட்டேன் சும்மா போய் சத்தியம் பண்ணாத இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே அந்த அண்ணிய மதிக்கிறதா இப்படி எல்லாம் செய்வியா தினம் ஒரு சண்டை தினம் ஒரு புகார் இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற நீ பிஏ பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே சத்தியமும் பண்ணிட்டேன் உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது மாமா இதான் லாஸ்ட் சத்தியம் இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது அண்ணி சரிங்க அண்ணே சரிங்க இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு ஆமா ஆமா ஐயோ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் ஏன் பிறந்த நாளா மறந்தே போச்சே நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு இது எங்க ஞாபகம் இருக்க போகுது அண்ணே many happy returns of the day thank you thank you தம்பி ராஜு கண்ணா என் பிறந்த நாள் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா காப்பாத்துப்பா ஓ எஸ் அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன் இன்று எனக்கு பிறந்த நாள் இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்கு போகிறேன் நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா